ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மட்டன் பிரியாணி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் கொஞ்சம் இந்த மாதிரி எலும்பாவும் அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி கொழுப்பு இருக்கிறாப்புலையும் வாங்கிக்கோங்க. கடைகளில் நீங்கள் பிரியாணிக்குன்னு கேட்டாலே இந்த மாதிரி தருவாங்க. இப்போ அரிசி எடுத்துக்கலாம். நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 3/4 கிலோ மட்டனுக்கு 3 கப் அரிசி சரியாக இருக்கும். அரிசியில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற விட்டுறலாம். இப்போ மட்டனை வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் மட்டனை நல்லா அலசிட்டு போட்டுக்கோங்க. இது கூட ரம்ப இலை சேர்த்துக்கலாம். ரம்ப இலை இல்லாட்டி நீங்கள் பிரியாணி இலை கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, இதில் இருக்க தண்ணியே போதும். மூடி போட்டு மட்டனை குக் பண்ணிக்கலாம். ஒரு 6 விசில் வர வரைக்கும் மட்டன் குக் ஆகட்டும். 6 விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதோ அதில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிடலாம். அது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது கூட 4 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே அன்னாச்சி பூவை உடைச்சி சேர்த்துக்கலாம். அது கூட பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது வேகட்டும். இந்த அளவு வெந்ததும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நான் மிக்சியில் ஒரு அடி அடித்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவு வெந்ததும் 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பூண்டு ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் ரம்ப இலை, புதினா, மல்லி இலை இது மூணையும் சேர்த்துக்கலாம். ரம்ப இலை தான் பிரியாணிக்கு ஒரு நல்ல வாசனையை தரும். அது இல்லாட்டி நீங்கள் பிரியாணி எசன்ஸ்னு கடையில் கிடைக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்ததும் 200 கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். இந்த அளவு தேங்காயில பெருஞ்சீரகத்தை சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுல இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ மட்டனை சேர்த்துடலாம். மட்டனும் நல்லா வெந்துருச்சு. இதை அது கூட சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 6 கப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கலாம். நான் 3 கப்பு அரிசி எடுத்ததுனால 6 கப் தண்ணி விட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு இதை கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம நெய்யில் அரிசியை வறுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் கழுவி வடிகட்டி வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா நெய்யில வறுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம இந்த அளவு வந்ததும் அரிசி இறக்கிடலாம். அதுக்குள்ள நம்மளோட மட்டன் நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை சிம்லயே வச்சுக்கோங்க. இதுல இப்போ மூடி போட்டு வேக விட்டுறலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பிரியாணியை ஓபன் பண்ணி லைட்டா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறியாச்சு. மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்ப மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பிரியாணியை ஓபன் பண்ணி நம்ம ஊத்துல தண்ணியெல்லாம் வத்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓரளவு தண்ணி வத்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். தம் போட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் குக் பண்ணலாம். அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்மளோட பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.